யாருக்கெல்லாம் பாட்டி வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க, பிடிக்குங்க. பாட்டி மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சீனு வேற லெவல்ல தாறுமாறா இருக்கும். நம்ம விஜயாவை வந்து சரியான ஒரு ஆளு கிழிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம பாட்டியால மட்டும்தான் முடியும். இப்போ விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட பாட்டி என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு, அதனால பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, பார்த்துட்டு போவோன்னு சொல்லிட்டு நீங்க வரமாட்டீங்களே அப்படின்ற மாதிரியே சொல்ல, இல்ல எனக்கு வந்து அறுவடைலாம் முடிஞ்சிருச்சு, சரி சும்மா தானே இருக்கோம் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம ஏதோ பரசு வீட்டுல கல்யாணமாமே, அதை பத்தி அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தான், அதனால அப்படியே அதையே பார்த்துட்டு போயிடலாம் அப்படி நினைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கப்புறமா நம்ம மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்க வந்தது அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அப்பதான் மீனா கிட்ட வந்து பாட்டி சொல்றாங்க, அம்மா மீனா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு என்ன அழகு பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு அவங்க வந்து ஒரு gift கொடுக்குறாங்க. என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மீனா கேட்ட உடனே பாட்டி சொல்றாங்க, இதான் பெரிய சாதனை பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்றாங்க. பெரிய சாதனையா, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலையே பாட்டி அப்படின்னு சொல்லும் போதுதான், ஆமா முத்து ஊர்ல இல்லாத நேரத்துல கூட தனி ஆளா ஒரு பொம்பளையா நின்னு போராடி உன்னை எதிர்த்து வர்ற எல்லாரையுமே தடுத்து நிறுத்தி உன்னோட தொழில நீ வந்து முன்னேறி வந்து நிக்கிற. உனக்கு வந்து பிரச்சனைய வந்து நீ சமாளிச்சுட்டு வந்து இப்ப அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்து சாதிச்சு நிக்கிற. அது மட்டும் இல்லாம, இந்த சென்னையில இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் மண்டபம் கான்ட்ராக்ட் உனக்கு தான் விடணும் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்கிறாங்களாமே. இது உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இல்லையா? ஸோ அதனால தாம்மா நான் வந்து உனக்கு ஒரு சின்னதா ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்தேன். சின்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து இந்த கிஃப்ட்ட குடுக்குறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, அப்ப பாட்டி எனக்கெல்லாம் இந்த கிஃப்ட் இல்லையா? அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்க, உனக்கு கண்டிப்பா உண்டுமா. நான் வந்து மீனாவோட செயலை பாராட்டி அவளுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருக்கிறேன். நீயும் உன்னோட ஃபீல்டுல அதாவது நீ வேலை பார்க்குறதுல நீ சாதனை பண்ணு. கண்டிப்பா உனக்கும் நான் வந்து கிஃப்ட் குடுப்பேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. இதுல வயித்தெரிச்சலோட சிடு சிடுன்னு இருக்கிறது யாரா இருக்கும்? நம்ம விஜயாவும், ரோஹிணியும் தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு, இவ போடி ஏற்கனவே அவ்வளோ கடுப்புல இருக்கிறோம். இவளுக்கு பணம் வேற திருப்பி கிடைச்சிருச்சு. அந்த கடுப்புல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இந்த கிழவி வேற மோதிரத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு கூட கொஞ்சம் நம்மளை கடுப்பேத்திட்டு இருக்குது. அதுல இந்த முத்து பையன் வேற சும்மா இல்லாம எல்லாருக்கும் பிரியாணி வேற ஆர்டர் போட்டிருக்கான் அப்படின்னு கடுப்புல இருக்கிறாங்க.